ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் சில விஷயங்களை அம்மா ஏன் இது மாதிரி மனசளவில் நான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சு. நான் அதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட சொன்னேன், ஏம்மா அண்ணன் நிச்சயமாக முடிஞ்சிருச்சு, ஆனால் உன் முகத்தில் ஒரு சந்தோஷமே தெரியலையேம்மா, என்ன விஷயம்? ஏன் அண்ணன் லவ் மேரேஜ் பண்ணா என்ன? அவன் வாழ்க்கை அவன் பிடிச்ச பொண்ணாக கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கட்டுமே, நீங்கள் ஏன் இதில் இது பண்ணுறீங்க அப்படின்னோடனே, எனக்கு அதெல்லாம் கிடையாதுப்பா. அவன் ஒரு வார்த்தை கூட 4 வருஷமாக அந்த பொண்ணை விரும்புகிறான். எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுறவன். ஒரு வேலை கிடைச்சதுலேருந்து ஆஃபீஸில் என்ன நடக்குது, ஒரு சாதாரண ஒரு மீட்டிங்க்கு போகிறதா இருந்தால் கூட இத்தனை மணிக்கு வரேன், எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு பையன். அவன் வாழ்க்கையில் ஒரு பொண்ணுங்கிற ஒரு உறவு வர்றப்போ அதை அம்மாக்கிட்ட ஷேர் பண்ணணும், அப்பாக்கிட்ட சொல்லணுன்னா கூட பரவாயில்லப்பா. அவர் எதா திட்டுவார், உனக்கே தெரியும் அவர் எப்படி என்ன மாதிரின்ட்டு. அப்பா எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் கோவப்படுற கேரக்டர் தான். அதனால அவர் இது பண்ணுறாருன்னு நான் அதை நினைக்கல. ஆனால் இவன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணுமா இல்லையா? எதுவுமே இவனுமே சொல்லாமல் ஒரு மாதிரியாக தான் இருந்தான். அதனால எனக்கு அதை நினச்சி தான் எனக்கு கொஞ்சம் கவலைப்பா அப்படின்னோடனே, சரி விடுங்கம்மா, அதை நினச்சலாம் நீங்கள் எதுவும் கவலைப்பட்டுட்டு என்ன ஆக போகுது? கவலைப்படுறதுனால எதாச்சும் மாறப்போதா? அண்ணன் அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்குவீங்களோ? உங்ககிட்ட சொன்னால் அது சரியாக இருக்குமா என்னன்னே யோசனையில் தான் இருந்திருப்பான். கண்டிப்பாக சொல்லக்கூடாதுன்னெலாம் கிடையாது. அப்பாவுக்கே என்ன கோவம்னா, இன்னொருத்தர் சொல்லி நமக்கு இவனோட காதல் விஷயம் தெரிகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நம்ம பிள்ளைங்கள நம்ம என்ன அப்படியே வளர்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பாவுக்கு ஒரு சில எண்ணங்கள் தோண ஆரம்பிச்சிட்டுமா அப்படின்னோடனே, சரி விடுமா, அதெல்லாம் நம்ம சொல்லி எதையுமே நம்ம இது பண்ணக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் கவலைப்படாமல் எதாக இருந்தாலும் நல்லபடியாக நான் கல்யாணத்துக்கு 4 மாதம் தான் இருக்குது. கல்யாணத்தை நல்லபடியாக நம்ம நடத்தணும், பண்ணணும், செய்யணும். அதை நினச்சிக்கிட்டு நீ இது பண்ணுமா, தேவையில்லாமல் இப்போ நடக்கிற விஷயத்த வச்சு எதையும் நீ அண்ணனை ஹர்ட் பண்ணாத. அவனுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறத மட்டும் நீ யோசிமா. அதையே சொல்லி காமிச்சு அவனை நீ மனசை கஷ்டப்படுத்தாத. நானுமே அதை தான் உன்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா அவனோட லைஃப்பை அவன் தேர்ந்தெடுத்திருக்கான். அவனுக்கு பிடிச்ச பொண்ணை அவன் தேர்ந்தெடுத்திருக்கான். அது அவனோட விருப்பம். ஏதோ நம்மளால் முடிஞ்சது அந்த கல்யாணத்தை நல்லபடியாக அவனுக்கு நடத்தி அந்த வாழ்க்கையை நம்மளுக்கு ஆரம்பித்து கொடுக்கறது தான் நம்மளால் முடிஞ்ச ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதை விட்டுட்டு நீ தேவையில்லாமல் இதை அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, சொந்தக்காரவங்க கேட்குறவங்க நாளைக்கு நம்மளுக்கு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அப்பா கஷ்டப்பட்ட காலத்துலையா இருக்கட்டும், நீங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்த காலத்தில் யார் நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணால் என்ன பண்ணாங்க? ஒருத்தரும் ஒரு ஹெல்ப்பும் பண்ணலை. அப்படி இருக்கிறப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்தோம். சரி பார்ப்போம், என்ன தான் நடந்தாலும் நம்ம நடக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்ம அதை சமாளித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்க வேண்டிய ஒரு நிலமையில தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் எப்போ ஊருக்கு கிளம்புறேன் என்னன்னு சொல்லிட்டு அம்மா கேட்டாங்க. இன்னும் 2 நாள், நான் மொத்தம் 5 நாள் லீவ் எடுத்துகிட்டு வந்தேம்மா, 3 நாள் ஆகிடுச்சு, இன்னும் 2 நாள் இருக்குது அப்படின்னோடனே, வா நம்ம பாட்டி வீட்டுக்கு வேணால் போயிட்டு வருவோம், ரொம்ப நாள் ஆச்சுல, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. நான் தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன், நீ போய் 2 வருஷத்துக்கு மேலே. எப்போ பெங்களூர் வேலைக்கு போனியோ அப்போலேருந்து பாட்டி வீட்டுக்கு போகிறதில்ல. பாட்டி தான் உன்னை கேட்டுகிட்டே இருந்தாங்க. நிச்சயத்துக்கு கூட அவங்களால வர முடியல பார்த்தியா, உடம்பு முடியாமல் தான் இருக்காங்க. நான் தான் போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்குது. மாமாவை எப்படியாச்சும் காரில் வச்சு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, அவர் அவங்க முடியல, உட்காரலாம் அவ்வளோ தூரம் முடியாது பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க. நானும் பாட்டி ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். நம்ம போயிட்டு நேரில் பார்த்துட்டு வருவோமா அப்படின்னோடனே, சரி நம்ம போய் பார்த்துட்டு வருவோம், என்ன நடக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் யோசித்தேன். சரி, சில விஷயங்கள் நம்ம என்ன தான் ஒரு சில நேரத்தில் நம்ம சொன்னாலுமே செஞ்சாலுமே அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சரி நம்ம பாட்டியை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனோம். போனதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து ஒரு 5 ஹவர்ஸ் ட்ராவல், எங்கள் பாட்டி ஊருக்கு 5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இடம்தான். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் பாட்டிக்கு எங்களை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. படுத்திருந்தவங்க டக்குன்னு எழுந்திரிச்சிட்டாங்க. என்ன வேணால் பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது, என்னை வளர்த்ததே அவங்க தான்,
அப்படி இருக்கிறப்போ வந்து என்னை டக்குன்னு பார்த்தோன்னே வந்து ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷத்தில் ரொம்ப ஒரு இதாக இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்தோன்னே அவங்க சந்தோஷப்பட்டோன்னே எனக்கும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாயிட்டு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்களோட அந்த முகத்தில் வந்து அந்த சந்தோஷத்த பார்த்ததுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வர பகுதியில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.